ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X7ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த போக்கோ X7 நமக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7550 mAh பேட்டரி வந்து இருக்கு. இந்த 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP66, 68, 69 ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் இந்த டிவைஸில் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தலாம். இதுதான் இந்த போக்கோ F7 வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு. தென் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலிக்கான் கேஸ் வந்து இருக்கு. இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதுக்கடுத்து உள்ள நமக்கு வந்து இன்னொரு கவர் இருக்கு. அதுக்குள்ள மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டிசைன் வந்து பாருங்க சைபர் சில்வர். இதோட லிமிடெட் எடிஷன் கலர் இது. 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து இருக்கு. தென் டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக யூசர் டாக்குமெண்ட் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பாக்ஸ்ல எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த பாக்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சிலிக்கான் கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட குவாலிட்டி ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ஸோ நம்ம இந்த டிவைஸை ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. டிசைன் நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சைபர் சில்வர். இது லிமிடெட் எடிஷன் தான். இதோட பேக் சைடில் டிசைன் வந்து பாருங்க பார்க்க நல்லாவே இருக்கு. பேக் சைடில் அந்த கேமரா டிசைனே கொஞ்சம் நல்லா யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு சின்ன கிரீன் லைன் மாதிரி வந்து போகுது, பார்க்க நல்லாவே இருக்கு. பக்கத்தில் வந்து ஸ்னாப்டிராகன் லோகோ வந்து இருக்கு. தென் அது கீழே லிமிடெட் எடிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்க்க நல்லாவே இருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த டிவைஸோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல வந்து பார்த்தா கிளாஸ் இருக்கு. இங்க டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கோரில்லா 7i வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 224 கிராம் வெயிட் வந்து இருக்கு. சோ கார்னர் வந்து பார்த்தா 7550 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. தென் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 7.98 mm கான திக்னஸ் வந்து இருக்கு. டிவைஸ் நல்லா கொஞ்சம் மேல வந்து கர்வ் ஆயிருக்கு. பார்க்க நல்லாவே இருக்கு. ஓவரால் டிவைஸோட லுக் இங்க ரொம்ப சூப்பராவே இருக்கு. நெக்ஸ்ட் பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கீழ பாட்டம்ல சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்க நம்மளால 2 சிம் வந்து போட முடியும். SD கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. அதுக்கு பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. தென் அது பக்கத்துல வந்து டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. USB 2.0. தென் அது பக்கத்துல வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. தென் ரைட் சைடுல நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழ பவர் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸோட ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. தென் கேமராவோட பேக் சைடுல நமக்கு வந்து பார்த்தா ஏர் பிளஸ்டர்க்கான சென்சார் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நம்ம டிவி கண்ட்ரோல் பண்றது, AC ஆன் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஸ்பீக்கர் நமக்கு அந்த இயர்பீஸ்லயே டபுள் ஆகுற மாதிரி இருக்கு. சோ சவுண்ட் அவுட்புட் வந்து கேளுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. dual series speaker sound output நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.83 inches 1.5K சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. யூடியூப்ல HDR சப்போர்ட் வந்து இருக்கு. நம்மளால HDR வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். தென் வெட்டஸ் 2.0 வந்து இருக்கு. அது தண்ணி பட்டுச்சுனா கூட நம்ம டிவைஸ் டச்ல வர்க் ஆகும். தென் 1700 nits பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல டிஸ்ப்ளே நல்லாவே இருந்துச்சு. 3600 nits கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. தென் டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கம்மியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே வந்து இருக்கு. தென் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் அவுட்புட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. HDR10+ அதுக்கு அப்புறம் Dolby Vision கான சப்போர்ட் இருக்கு. ஓவரால் டிவைஸோட டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 7550 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 2 டேஸ் கான பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு அப்புறம் 22.5 வாட்ஸ் கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இத வச்சு நம்ம ஆப்பிள் டிவைஸ் கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கான சப்போர்ட் இங்க வந்து இருக்கு. சோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே நமக்கு வந்து பார்த்தா ப்ராசஸர் தான். இங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது nearly 2 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. தென் CPU throttling டெஸ்ட்ல 81% கான ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு. 8s Gen 3 கூட கம்பேர் பண்ணும்போது 49% GPU பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். தென் அதுக்கப்புறம் 31% நம்ம CPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா அதிகமா இருக்கும். இது கூட நமக்கு வந்து LPDDR5X RAM வந்து கொடுத்திருக்காங்க. UFS 4.1 வந்து இருக்கு. ஸோ UFS 4.1 நமக்கு ஒரு பெட்டரான ரீட் ரைட் ஸ்பீட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதோட ஸ்கோர் வந்து பாருங்க நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கு. நான் வந்து கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், ஆப்ஸ் எல்லாம் வந்து மாற்றி ஜம்ப் பண்ணுவேன், டக்குன்னு ஓப்பன் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணுன்ற போது ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே லேக் ஆகாது. தென் BGMA கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 90 FPS சப்போர்ட் வந்து இருக்கு. பட் கேம் பிளே நல்லா டீசெண்டாக இருக்கு. கேம் பிளே பண்ணும்போது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே 3D ஐஸ் லூப் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 30,000 இந்த
ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா HyperOS 2.0 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸில் நம்ம 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே டயலர் பொறுத்த வரைக்கும் MIUI டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்க்கிள் டு சர்ச், கேலரியில் வந்து எரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது. இந்த HyperOSல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து லாக்ஸ் இன் கஸ்டமைசேஷன் நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இங்கே HyperOS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. தென் ப்ளோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால் மோஸ்ட் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அதில் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி இங்கே 4G ஸ்விட்ச் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ 5G நல்லாவே இருக்குது. ப்ளூடூத் 6.0 வந்து இருக்குது. Wi-Fi 7 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் NFC இந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் Sony IMX882 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்கில் நம்மளால 4K 60fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 1080p 60fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க. இதெல்லாம் மெயின் கேமரா எடுத்தது. போட்டோட அவுட்புட் வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரலா போக்கோட இந்த F சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட டீசெண்டா தான் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, டிஸ்பிளே அதெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் நமக்கு ஒரு டீசெண்டான போட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபைனலா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 RAM வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. பேஸ் வேரியன்ட் நம்ம 12+256 தான். பேங்க் ஆஃபர்லாம் போக ஃபைனலா 30,000 ரூபாய் அந்த பிரைசிங்க்கு வந்து கிடைக்கும். 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய் அந்த பிரைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த டிவைஸ் நம்ம ஜூலை வந்து ஃபர்ஸ்ட் சேல்ல வந்து அவைலபிளா இருக்கும். அப்ப நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான வாரண்டி, 1 இயர்க்கான ஸ்கிரீன் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது அந்த போக்கோ F7. ஸோ கேமரா மட்டும் ஒரு டீசெண்டா இருக்கு. மற்றபடி டிஸ்பிளே நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இங்க ரொம்ப சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி நமக்கு வந்து கண்டிப்பா 2 நாளுக்கான பேட்டரி பேக்கப் வந்து இருக்கு. அதுல எந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஓவரால் 30,000 ரூபாய் அந்த பிரைசிங்க்கு வந்து கண்டிப்பா நல்ல வேல்யூ ஃபார் டிவைஸா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.